நேற்று ஹரிஷ் கல்யாண் வந்து திவ்யாவுக்கு ஒரு பொக்கே அனுப்பிச்சிருந்தாரு அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். திவ்யாவுக்கு வந்து ஒரு ட்ரூ கேம் சேஞ்சர் அப்படின்னு சொல்லி ஒரு பயங்கரமான காம்ப்ளிமெண்ட் கொடுத்து ஒரு பொக்கே அனுப்பிச்சிருந்தாரு. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா செலிப்ரிட்டிஸ் யாரும் பெருசாக திவ்யாவுக்கு விஷ் பண்ணலை, அவர் மட்டும்தான் விஷ் பண்ணியிருந்தாரு. அந்த ஸ்க்ரீன்ஷாட்ஸ் எனக்கு கிடைச்சதுனால நான் அதை ஷேர் பண்ணியிருந்தேன். அப்போ நிறைய பேர் என்கிட்ட சொன்னீங்க விக்ரமுக்கும் அதே மாதிரி அனுப்பியிருக்காருன்னு. ஸோ விக்ரமோட பேஜில் போயிட்டு நான் சர்ச் பண்ணும்போது எனக்கு கிடச்சிது. விக்ரமுக்கும் ஒரு பொக்கே அனுப்பிச்சிருக்காரு. ஏன்னா ஹரிஷ் கல்யாணும் 3rd பிளேஸ் தான் வாங்கினாரு, விக்ரமும் 3rd பிளேஸ் தான் வாங்கியிருக்காங்க. ஸோ வந்து 2nd ரன்னரப் ஆயிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கங்க்ராச்சுலேட் பண்ணிவிட்டு, உங்களோட ஜேர்னி ஃபுல்லாக பயங்கரமான ஸ்ட்ரென்த்தும் ஆத்தென்டிசிட்டியும் டிட்டர்மினேஷனும் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு விஷிங் யூ கிரேட்டர் சக்ஸஸ் அஹெட் அப்படின்னு சொல்லி போட்டு மச் லவ் டு யூ அப்படின்னு சொல்லி ஃப்ரம் ஹரிஷ் கல்யாண் ஹேண்ட் ரிட்டனாக அனுப்பியிருக்காரு. உண்மையிலே ஒரு நல்ல ஹீரோ இந்த மாதிரி பண்ணது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அது வந்து அந்த கண்டஸ்டன்ஸ்க்கு ரொம்ப என்கரேஜிங்காக இருக்கும். அதை வந்து விக்ரம் அவரோட இன்ஸ்டா பேஜில் தேங்க்யூ ஸோ மச் ஐம் ஹரிஷ் கல்யாண் ப்ரோ அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு ஸ்மைலியும் போட்டு வச்சுருக்காரு. 2 பேத்துக்குமே ஒரு பொக்கே அனுப்பிச்சிருக்காங்க. இதை கூட பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்ன பொக்கே ஷாப் வச்சுருக்காரு, ஆளுக்கு பொக்கே அனுப்பிச்சிட்ருக்காரு அப்படின்னு டீஸ் பண்ணியிருக்காங்க. இப்படிலாம் சொல்ல எப்படி தான் சொல்கிறாங்கன்னே சத்தியமாக தெரியல. அது ஒரு கிரேட் கெஸ்டர் அவர் அனுப்பியிருக்கிறதுக்கு. விக்ரம் பயங்கர குத்தாட்டம் போடுறாரு. வீட்டுக்கு வரும்போது கிரீடம்லாம் வச்சு பெரிய மாலையெல்லாம் போட்டுட்டு வந்தார். பயங்கர குத்தாட்டம். அவரோட ஒய்ஃப் ரொம்ப ஸ்வீட்டாக பக்கத்தில் நின்றுட்டு இருந்தாங்க. எனக்கு வந்து எப்படி சுபிக்ஷா அப்பா, சபரி அம்மா ரொம்ப ஸ்பெஷலாக தெரிஞ்சாங்களோ, அது மாதிரி விக்ரமோட ஒய்ஃபும் ரொம்ப ஸ்பெஷலாக தெரிஞ்சாங்க. ரொம்ப சாஃப்ட் நேச்சர்டு ஒரு பர்சன் மாதிரி தான் அவங்கள பார்க்குறதுக்கு இருந்துச்சு. இப்போ ஹஸ்பண்ட் டான்ஸ் ஆடுறத பக்கத்தில் நின்று பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த ஆக்டர் பிரேம்குமார்னு ஒருத்தர் உண்டு தெரியுமா, அவரும் கூட நின்றுட்டுருக்காரு. ஸோ இதே மாதிரி அப்படியே செஞ்சுக்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.